ஐயா, எல்லாரும் கேட்டுக்குங்க. தமிழர் பண்பாடு வணக்கம் சொல்லி ஆரம்பிக்கிறது. பேச ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி வணக்கம் சொல்லி ஆரம்பிக்கிற மனநிலையில் நான் இல்லை. நீங்கள் எவ்வளோ அதிகாரம் படைத்தவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு உங்கள் விருப்பத்தை தயவு செஞ்சு திணிக்காதீங்க. உங்களுக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கலாம், உங்களுக்கு ஒருத்தர் ரொம்ப நல்லவங்கன்னு நினைக்கலாம். நீங்கள் அதையே உங்கள் கூட இருக்கிறவங்களும் ஏற்றுக்கணும், நம்பணுன்றது கட்டாயப்படுத்தக்கூடாது. அவங்க பார்வையில் வித்தியாசங்கள் இருக்கும். அவங்க மனநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க நடந்துக்குவாங்க. உங்களுடைய தாயாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், சகோதரனா, சகோதரியா, மாமனா, மச்சானா, எல்லாத்துக்கும் மேலே மனைவியா இருக்கலாம். கட்டின மனைவி தானேன்றதுக்காக உங்களுடைய விருப்பத்தை எல்லாம் அவங்க மேலே திணிக்காதீங்க. ஆரம்பத்தில் சரி, நமக்கு அன்பானவங்க நம்மளுக்கு சொல்கிறாங்களே, கட்டாயப்படுத்துகிறாங்களேன்றத விருப்பமில்லாத நிறைவேற்றுறதுக்கு செய்கிறதுக்கு சரி செய்வாங்க, ஆசை இல்லாமல் செய்வாங்க. அதே நாளடைவில் அதே போல் பண்ணின்னு போனால் ஒரு மரத்தில் அடிக்கிற ஆணி மரம் மென்மையாக இருந்தால் ஆணி உள்ளே இறங்கும். அதே மரம் கடினமானதாக இருந்தால், கருங்கல் மாதிரி இருந்தால் அடிக்க ஆணி வளையும். மீண்டும் அடித்தா ஆணி உடஞ்சே போடும். அப்படிதான் பெண்களுடைய மனசு மட்டும் இல்லை, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய விருப்பத்தை தயவு செஞ்சு திணிக்காதீங்க. ஒவ்வொரு மகளும் பெற்றவர்களுக்கு மகாராணியோ இல்லையோ, சாதாரணமாக ஒரு உயிரினம், ஒரு பெண். அது அவங்க தவம் இருந்து பெற்றாங்களோ இல்லை தானாக பிறந்ததோ, எதாக இருந்தாலும் அதுவும் ஒரு உயிரினம் தான். அதையும் மதிக்கணும். ஒரு சிலர் தன்னை மதிக்காதவங்கள திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. கடவுளே சொன்னாலும் அவங்கள நாம் மதிக்கணுன்ற எண்ணம் அவங்களுக்கு வரப்போகிறதில்லை. அதே நேரத்தில் அன்பாக சிரித்து ஆசையாக பேசிட்டா காலமெல்லாம் அவங்க காலடியில் நாயாக சுற்றி வருவாங்க. அவங்க அப்படிப்பட்டவங்கள உங்களுடைய விருப்பத்தை திணிச்சு வீணாக அவங்க வாழ்க்கையை முடிச்சிடாதீங்க. கடந்த 4-5 நாளாக சொல்ல முடியாத துன்பம் துளி துளியாக என்னுடைய உயிர் போயின்னு இருக்குது. நான் வேற எதையும் சொல்ல விரும்பலை.